ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா. ஒரு நாளைக்கு ஒரு 800 கிலோ வரைக்கும் தயாரிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் ஒரு ஃபுட் பிசினஸ் ஐடியா. அதே நேரத்துல ரெடி டு ஈட் ஃபுட் பிசினஸ், அதாவது உடனே சமைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் எப்படி தயாரிக்கிறதா பார்க்க போறோம். இது எல்லாரும் நிதம் வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இதுல மந்த்லி ஏர்னிங் பாத்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நீங்க போடுற மிஷினுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு மேலேயும் என்ன ஏர்ன் பண்ணலாம். அது என்ன மாதிரியான பிசினஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவசர உலகமா இருக்கு. ஆபீஸ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க எல்லாமே உடனடியா சமைச்சு சாப்பிடணும், சீக்கிரமா ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம போற இடம் உடனடியா குக் பண்ணக்கூடிய அந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் தான். அதுல இப்ப ரொம்ப ஃபேமஸா பயன்படுத்துறது என்னன்னாக்கா பாஸ்தானா பாஸ்தா மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃபுசிலி இருக்கு, மணிக்கோட்டி, மேக்ரோனி, காஞ்சிலி, ஸ்பெகட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாஸ்தால தான் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மூலப்பொருள் தான். அதாவது அந்த மாவு பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இதனுடைய வடிவங்கள் தான் வேற வேறையா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே மிஷின்ல அச்சுக்களை மாத்துறது மூலமா தயாரிக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு, இப்படி ரவா இந்த மாதிரி இருக்கிறத விட கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரியான மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய இந்த ரெடி டு ஈட் ஃபுட், இந்த பாஸ்தா, மேக்ரோனி இதுக்கெல்லாம் நிறைய மதிப்பு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மில்லட் பாஸ்தா அண்ட் மேக்ரோனி இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு டோ மிக்சர், அதாவது மாவு பிசையக்கூடிய அந்த மிஷின் வந்து வேணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 30க்கு 70, அதாவது 70 பங்கு வந்து நீங்க கோதுமை மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 30 பங்கு வேற தானியங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதோட சேர்த்துக்கலாம். நார்மலா மில்லட் பாஸ்தாவா இல்லாம இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கோதுமை மாவும் ரவையும் சேர்த்து செய்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க கோதுமை மாவு பிளஸ் ஒரு கம்பு இல்ல கேழ்வரகு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு கேழ்வரகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30 பங்கும் 70 பங்கு வந்து உங்களுக்கு கோதுமை மாவும் சேர்த்து இந்த பாஸ்தாவை வந்து நம்ம உருவாக்க முடியும். இது 50க்கு 50 எடுக்கலாம். அது வந்து நீங்க உங்களோட விருப்பம் தான். அது கலருக்கு தகுந்த கலர் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். 30க்கு 70 இல்லைன்னா 50க்கு 50 இந்த ரேஷியோல ரெண்டு மாவையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ ரெண்டு கலந்து 1 கிலோ மாவு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 350 ml 350 ml தண்ணீர் சேர்த்து இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ரெண்டும் ஒன்னா கலந்து அந்த நீரோட கலந்த கலவையா உங்களுக்கு இந்த மாவு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மிக்சிங்ல என்ன பண்றோம்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கெல்லாம் இதை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. தண்ணி வந்து அதோட கலந்து இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை கட்டி இல்லாம இதை இன்னும் நல்லாவே என்ன செய்யணும், திரும்ப திரும்ப கலக்கிற மாதிரி இருக்கும். கலந்ததுக்கு அப்புறம் இதை நேரா கொண்டு போய் ஒரு பாஸ்தா மேக்கிங் மிஷின்ல வந்து இதை என்ன செய்யறோம், போடுறோம். போட்டுட்டு அதுல நம்ம என்ன செய்யலாம், அச்சுக்களை மாத்தலாம். என்ன அச்சு வேணும், இல்ல மேக்ரோனி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நார்மல் பாஸ்தாவா வேணுமா, அந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த அச்சுக்களை மாத்தலாம். மாத்திட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், இதுல இருந்து உங்களுக்கு அந்த வெரைட்டியான அந்த பாஸ்தா வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நாம ஒரு பிளான்ச்சிங் மிஷின்ல நம்ம வைக்கணும். பிளான்ச்சிங் மிஷின்னா என்னன்னா உங்களுக்கு நீராவியில இதை லேசா என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. நீராவி இதுல விடுறதுல இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மிஷின்குள்ள வச்சு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரே ட்ரையர் இருக்கணும். அந்த ட்ரே ட்ரையர்ல இந்த பாஸ்தாவை வச்சு 50 டிகிரி செல்சியஸ்ல இதை நல்லா உலர வைக்கணும். வீட்டுல சாதாரணமா எடுத்து வெளியில கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதுதான், பேக்கிங் பண்ண வேண்டியதுதான். இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ். நமக்கு மேக்ரோனியோ பாஸ்தாவோ நமக்கு என்ன செஞ்சிடும், ரெடி ஆயிடும். இதுக்கான மெஷின்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலா செமி ஆட்டோமேட்டிக் பாஸ்தா மெஷின் இருக்கு, இல்லைன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பாஸ்தா மிஷின் இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். இதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் கூட இருக்கு. இதை எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோ தயாரிக்கலாம் இதை பொறுத்து தான் இது மாறுது. ரெண்டாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் ஸ்டீல்ல இருக்கா, என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து தான் இது வந்து மாறுது. இன்னொன்னு எத்தனை அச்சுகள் இதோட கொடுக்குறாங்க அதை பொறுத்தும் மாறும். இப்ப
நார்மலா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த மிஷினும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடு தான் கிடைக்குது. ஆனா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து டீல்ஸ் பேசி அங்கேருந்து உங்களுக்கு வரவழைச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்தியா மார்ட்லயோ ட்ரேட் இந்தியாலயோ போயிட்டு நீங்க பாஸ்தா மிஷின் டைப் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த ஊரையும் நீங்க அதுல கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் வெரைட்டிஸ் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த அட்ரஸை கிளிக் பண்ணி அங்க போய் நீங்க மிஷின் வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த டோ மிக்சர் வேணும். அதாவது மாவு பிசையக்கூடிய அந்த மிக்சர் வேணும். அது வந்து ஒரு 50,000 அந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ச்சிங் மிஷின் வேணும். ஒரு ட்ரே, அதாவது ட்ரை பண்றதுக்கான அந்த ட்ரே வேணும். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட வசதிக்கு தகுந்தபடி. இதுல வந்து நீங்க ட்ரே எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ட்ரே ட்ரையர் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேவா உங்களுக்கு அடுக்கி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 இருந்தே கிடைக்குது. ஆனா 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கூட இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் கவர்ஸ் வேணும், வெயிங் ஸ்கேல் வேணும். இது எல்லாமே பாத்துக்கோங்க. பேக்கிங் கவர்ஸ் வந்து லேபிள் பண்ணிருக்கணும். இது எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்க முடிச்சு ஒரு பாஸ்தாவை நீங்க தயாரிக்கிறீங்க 6 மாதங்கள் வரைக்கும் இது எப்படி இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். இதுல வந்து மாவு, உப்பு, தண்ணி இவ்வளவுதான் நீங்க சேர்க்கிறீங்க. இதுல எந்த பிரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதங்கள் வரை கெட்டு போகாம இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸ்பைரி டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளவுதாங்க மிஷின்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் அப்படிங்கறது பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாஸ்தா மிஷினே உங்களுக்கு 4 லட்சம் வருது. அப்புறம் டோ மிக்சர் இருக்கு, பிளான்ச்சிங் மிஷின் இருக்கு, ட்ரே ட்ரையர் இருக்கு, அப்புறம் வெயிங் ஸ்கேல், இது எல்லாமே சேர்த்து நீங்க ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வச்சு பண்றீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். அதுவே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இருந்தா 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு இருந்தா இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இவ்வளவு செலவு பண்றோம், இதுல என்ன அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு 100 கிலோ நீங்க தயாரிக்கிற மாதிரி ஒரு மிஷினை வாங்குனீங்க அப்படின்னாக்கா 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யும் போது ஒரு 800 கிலோ வரைக்கும் நீங்க பாஸ்தா வந்து தயாரிக்க முடியும். இதே 30 நாளைக்கு என்னங்கிறது நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் பண்ணாமையும் இருப்போம், விற்காம இருக்கும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கொண்டு வரும்போது நார்மலா ஒரு நல்ல பிராண்டிங் பண்றது அப்படிங்கறத ரொம்ப முதன்மையா நீங்க வச்சுக்கணும். பிராண்டிங் பண்ணி இதை கொண்டு போகும்போது நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப 1 கிலோவுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தாராளமா லாபம் இருக்கும். ஓகேங்களா? இதுல 50% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அந்த 50%ல அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, கவர்ஸுக்கான செலவு, லேபிளுக்கான செலவு, இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டிங்க்கு டிராவலிங் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால வந்து ஒரு கிலோவுக்கு நீங்க மினிமம் ஒரு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சா கூட ஒரு நாளைக்கு நீங்க 8,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல வந்து என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல ஒரு நாள் 2 நாள் நீங்க செய்யல விக்கல அப்படின்னா கூட மாசத்துக்கு நீங்க ஒரு 2.5 லட்சம் ரூபாய்ங்கிறது இதுல தாராளமா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மட்டும் இதுல ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை எங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நார்மலா ஒரு சின்ன மளிகை கடையில இருந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். ஹோட்டல்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம், சப்ளை பண்ணலாம். அதே நேரத்துல நம்ம ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாம தயாரிக்கிறதுனால அதை ஒரு விஷயமாவே நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா நாங்க ஆர்கானிக்கா தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு இதை என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அதையும் தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து இதை என்ன பண்ணலாம், சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். அமேசான், பிளிப்கார்ட், இந்த மாதிரி இ-காமர்ஸ் தளங்களையும் நீங்க இதுல என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதுக்கான லைசன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஃபுட் பிசினஸ்ங்கிறதுனால ஒரு FSSAI லைசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் பெரிய ஃபேக்டரியா நீங்க செட் பண்றீங்கன்னா ஃபயர் அண்ட் பொல்யூஷன் போர்ட்ல இருந்து ஒரு லைசன்ஸ் வந்து நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களுடைய நீங்க பிராண்டிங்கா பண்றீங்க அப்படிங்கும் போது ட்ரேட்மார்க் லைசன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? நீங்க ரொம்ப பிராண்டிங்கா பண்ணல, நான் வந்து நார்மலா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கூட நார்மலா நிறைய பேர் வெளியில ரொம்ப சாதாரணமாலாம்
பொருள் வந்து செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூட இதை நீங்க வந்து சேல் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு ரிஸ்கா இருக்கிறது கூட இதுதான். ஒரு பிசினஸ்க்கு வர்றோம் அப்படிங்கும்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இதுக்காக நீங்க 1 மாசம் 2 மாசம் வெளியில போய் சர்வே பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இதுக்குள்ள வந்து வர வேண்டியதா இருக்கும். எந்த ஒரு பிசினஸ்க்கும் அப்படிதான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.